நடிகர் சங்கத்தின் தலைவராக இருக்கார் அவர் விஷால். அவர் எப்படி நடந்துக்கணும், ஒரு பொது வெளியில் அன்னைக்கே சாயந்தரம் பார்த்தேன், அதுக்கான காரணம் தெரிஞ்சது. குஷ்பு பிராட்டியார் ஒரு பெரிய தலைவியாக இருக்காங்க. அவர் பார்த்தோன்னே கட்டி போட்டு அவர் எப்படி நடந்துக்கணும், ஒரு பொது வெளியில் அன்னைக்கே சாயந்தரம் பார்த்தேன், அதுக்கான காரணம் தெரிஞ்சது. குஷ்பு பிராட்டியார் ஒரு பெரிய தலைவியாக இருக்காங்க. அவர் பார்த்தோன்னே கட்டி போட்டு குஷ்பு பிராட்டியார் ஒரு பெரிய தலைவியாக இருக்காங்க. அவர் பார்த்தோன்னே கட்டி போட்டு அது ஒரு வேல் இல்லை, அது அந்த மாதிரி அவர் நடந்து, அதுதான் நான் நடிகர் சங்கம், அதுதான் நடிகர் சங்கம்ங்கிறது. அதெல்லாம் நடிகர் சங்கத்தின் தலைவராக இருக்கார் அவர் விஷால். அவர் எப்படி நடந்துக்கணும், ஒரு பொது வெளியில் அன்னைக்கே சாயந்தரம் பார்த்தேன், அதுக்கான காரணம் தெரிஞ்சது. குஷ்பு பிராட்டியார் ஒரு பெரிய தலைவியாக இருக்காங்க. அவர் பார்த்தோன்னே கட்டி போட்டு அவர் இன்னொருத்தன் பொண்டாட்டி, அவர் சமூகத்துல பதவியில் இருக்கிறவரு, பொது வெளியில் இப்படி நடக்க கூடாது இல்லையா? சரி, உங்களுக்கு படத்துல நடிக்கிறது வேற, பொது வெளியில அது அநாகரிகம். நீங்க கேட்ட கேள்விக்குத்தான் பதில் சொன்னேன். விஷால் அப்படிலாம் நடக்கக்கூடாது. அவர் வீட்டுக்காரர் சுந்தருக்கு எவ்வளவு மனவேதனையா இருந்திருக்கும். சிரிக்காதீங்கப்பா, அப்படி இல்லை. என்னதான் நடிகையாக இருந்துட்டாலும் அவர் கண்ணகியாக வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. பொதுவெளியில் ஒரு கண்ணகியை, ஒரு கோவலன் இல்லை, வேற ஒருத்தன் கண்ணகியை, வேற ஒருத்தன் கோவலன் அல்லாதவர் ஒருவர் முத்தம் கொடுத்து புச்சுன்னு முத்தம் கொடுக்குறாரு. அது எனக்கே அசிங்கமாக இருந்தது. ஒரு நடிகராக அப்படிலாம் நடந்துக்க கூடாது. அது உடல்நிலை தேறிடுவார். சின்ன வயசு தானே, இன்னும் கல்யாணம் வேறு ஆகல. இப்பயே இந்த நடுங்கன்னா கல்யாணத்தில் என்ன ஆகுது? அதனால அவர் திருத்திக்குவார். ரஜினிசாரியே மறுபடியும் கொண்டாந்து பாட்டுறீங்க. அவர் தான் நடிக்கிறதுல மட்டும் பண்ணுறாரு. அந்த இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இது கேட்கல, நோ அரசியலுங்கிறாரு. அதே அவர் பழைய இதில் கிளிப்பிங்ஸில் வருது, ராவணே ஆண்டாலும் நான் ராவணனோட ஃபேனு, நான் ராவணனோட பிரதிநிதி அப்படின்னு ஸ்ரீபிரியா வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல சொல்லுவார். நான் ராமன் சொந்த பொண்டாட்டி சந்தேகப்பட்டவன், நான் ராவனை 14 வருஷம் பாதுகாத்தவன் அப்படின்னு நான் ராவணன் அப்படின்னு காட்டிக்கிறாரு திரைப்படத்தில். நடைமுறையில் அவர் இப்படி ஒரு பயந்தாங்கொல்லியாக இருக்கிறாரு. அவருக்கு மீட்ரு ஓடுது. அவர் படத்துக்கு 80 கோடி சம்பளம் வாங்க முடியுது. ரெட் ஜெயண்ட் எடுக்குது. அதனால கமல்ஹாசனும் அங்கே அடைக்கலாம், ரஜினிகாந்தும் அங்கே அடைக்கலாம், நடிகர் சங்கமும் அடைக்கலாம். பரவாயில்ல, நான் தான் இப்போ மாட்டிருக்கேன். சும்மா இருங்க, எனக்கு ஒன்றும் கிடையாது. நீங்க என்ன வேணாலும் நாகப்பண்ணீர் சார் மாதிரி கேளுங்க. அவங்கள்ட்ட தான் கேட்கணும். என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். இப்போ சொல்லிட்டேன், பொது வெளியில் நடந்தது தவறு, கவர்னர் செய்கிறது தவறு, முதல்வர் செய்கிறது தவறு. சார், முதல்ல இந்த நாடு உருப்படணும்னா இவிஎம் மிஷினை ஒழிச்சு கட்டுங்க.